காரைக்குடியில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நடத்தின பொது நிகழ்ச்சியில் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் வந்து திமுக காரங்களால் தாக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் நாம் தமிழர் தொண்டர் பேசும்போது அதர்மம் ரமேஷ் வந்து செருப்பை தூக்கி அவர் மேலே வீசுறாரு. எதிர்வினை ஆற்றணும், அதற்கு அணியமாகணும். எதிர்வினை ஆற்றணும்னா திருப்பி அடிக்கணுன்றீங்களா? அடி வாங்கணுங்கிறீங்களா? இது வன்முறையை தோன்றது அப்படி இல்லை. அப்ப அடி வாங்கி போகுது. இப்ப இந்த கொள்கையை விட்டு ஓடிடுங்க. தேசியத்தில் ஒரு வேற நீங்க உச்சரிக்காதீங்க. தமிழ் தேசியம்னு பேசாதீங்க. தமிழ் தேசியம் பேசிட்டு நீங்க அடி வாங்க கூடாதுல்ல. திராவிடத்திட்ட தலித்தியத்திட்ட அடி வாங்க கூடாதுல்ல. தலித்தியம் திராவிடம்னு பேசினாலே ஓட விட்டணும்ல. அப்பதானே தமிழ் தேசியவாதி. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் வந்து வெட்டி கொலை செய்யப்படுகிறார்னா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சரியான நிதி இல்லையே. யாரையோ சுடுதாங்க, என்னென்ன நடக்குன்னே தெரியல. ஏற்கனவே தென் தமிழக அரசியல் படுகொலைகளாக இருக்கட்டும், சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையாக இருக்கட்டும், இதனுடைய பின்னணியில் இருக்கிறது என்ன? இதற்கு வந்து இவங்க முன்னெடுத்த பாதை தான் இதுக்கு காரணமா? பின்னணிங்கிறது அதை பின்னணி திராவிடம், சேகர் பாபு அதான் சொல்றாங்க. எல்லாரும் அதான் சொல்றாங்க. இல்லை, இதே திரும்ப அவர்கள் வந்து ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு, தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிறவங்களால முதல்வர் ஆகவே முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அந்த சிந்தனை போக்கை மாறணும் பார்க்குறேன். யாரை தாழ்த்தப்பட்டவன்னு சொல்றாரு? அப்படி ஒரு சொல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. அறிவர் அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு சொல்லை வந்து பயன்படுத்துறது என்பது எந்த சமூகமும் சொல்ற தன்னை அருந்ததியர் சமூகமும் தன்னை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பேசுவதே கிடையாது. அவர்கள் தங்களை அருந்தமிழர்கள் என்று சொல்லுகிற நிலைக்கு உயர்ந்திருக்கிறாங்க. தங்களை அருந்ததியர்கள் என்று சொல்லுகிறார்கள், தங்களை ஆதி தமிழர்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்க ஏன் உங்களை வந்து தலித்தை அடையாளப்படுத்திக்கல? எழுச்சி தலித்தியர்னு கூட வந்தேன. இதுதான் உங்க கோளாறு. விடுதலை சிறுத்தைகள் எதுக்கு கட்சி பேர் வைக்கணும்? நான் உரிமையோட கேட்கிறேன். விடுதலை தலித்துகள்னு பேர் வைங்க. அரசியல் அதிகாரத்தை நுகராத பல சமூகங்கள் இருக்கு. அரசியல் அதிகாரத்தை ஊராட்சி மன்றத்தில் கூட ஒரு பகுதி உறுப்பினராக கூட ஆகாத பல தமிழ் சமூகங்கள் இருக்குது. இந்த அறிவு சார்ந்த குடிகள்னு சொல்லக்கூடிய நான் சொன்னல 11 தொழில் மக்களாக இருக்கட்டும், இல்ல பெருந்தமிழ் சமூகங்களே பல சமூகங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர முடியல. வலையர் சமூகமாக இருக்கட்டும், அடுத்து முத்தரையர் சமூகம், அடுத்து மீனவர் சமூகத்துல, இப்படி பல சமூகம். ஏன் தேவேந்திர உளவியலாளர் சமூகத்துல எத்தனை பேர் வந்தது? அது சரி, அதிகாரத்தை நுகர்ந்தாலும் யாரு அந்த சமூகத்திற்காக நிற்கிறவனா இருக்கிறானா? திமுகவினுடைய அடிமையாகவும் அதிமுகவினுடைய அடிமையாகவும் இருப்பான். அடிமையாக இருக்கிற ஊமையா இருப்பான். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. காரைக்குடியில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நடத்தின பொது நிகழ்ச்சியில் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் வந்து திமுக காரங்களால் தாக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் நாம் தமிழர் தொண்டர் பேசும்போது அதர்மம் ரமேஷ் வந்து செருப்பை தூக்கி அவர் மேலே வீசுறாரு. எதிர்வினை ஆற்றணும், அதற்கு அணியமாகணும். எதிர்வினை ஆற்றணும்னா திருப்பி அடிக்கணுன்றீங்களா? அடி வாங்கணுங்கிறீங்களா? இது வன்முறையை தோன்றது இல்லை. அப்படி இல்லை. அப்ப அடி வாங்கி போகுது. இப்ப இந்த கொள்கையை விட்டுட்டு ஓடிடுங்க. தேசியத்தில் ஒரு வேற நீங்க உச்சரிக்காதீங்க. தமிழ் தேசியம்னு பேசாதீங்க. தமிழ் தேசியம் பேசிட்டு நீங்க அடி வாங்க கூடாதுல்ல. திராவிடத்திட்ட தலித்தியத்திட்ட அடி வாங்க கூடாதுல்ல. தலித்தியம் திராவிடம்னு பேசினாலே ஓட விட்டணும்ல. அப்பதானே தமிழ் தேசியவாதி. கடந்து போறது எல்லாவற்றையும் எப்படி கடந்து போறது? கடந்து போக விட்டா தானே. குறுக்க வந்தாங்கன்னா எப்படி கடந்து போகணும்? குறுக்க வந்தோட எத்தித்தான் தள்ளணும். இதுலதான் முரண். 2011 பரமக்குடி துப்பாக்கி சூடு,
6 தேவேந்திர குல வேளாளர்கள் அதிமுக ஆட்சியில் வந்து சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. நான் எல்லா குடும்பத்தையும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துடுறேன். அப்புறம் அண்ணன் சீமான் வந்து அவர் எல்லாரையும் சந்திக்கணுங்கிற நான் அண்ணன் கூட நீ வரணும்னு சொல்றாரு. நான் அண்ணன் கூட போகிறோம். கீழத்தோல்னு ஒரு ஊர், 57 துப்பாக்கி சூட நடந்த ஊர். அந்த ஊரை கடந்து கேஆர்பட்டினம்னு ஒரு ஊரில் வந்து மதிய உணவு நம்ம அண்ணன்மார்கள் வீட்டில் ஏற்பாடு. அந்த ஊருக்குள்ளே ஊறி பாதையில் போகிறதுக்கு என்னுடைய வண்டிகள் வருதுன்ட்டு என் வண்டி மேலே பாயிறாங்க. கண்ணாடியை மடைக்கு விட்டு தான் நாங்கள் அதுக்கு தான் அந்த தயாராக தான் போகிறோம். நாங்கள் போயிடும். நாம் தமிழர் வண்டியை 2 வண்டியை நிறுத்திடுறாங்க. நாங்கள் கவனிக்கல. அங்கே போய் எல்லாம் அண்ணன் சீமானா நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ தான் தகவல் வருது, அந்த சிவப்பு பச்சை கொடி கட்டின வண்டியை விட்டுட்டு நாம் தமிழர் கொடி கட்டின வண்டியை கொண்டு போங்க அப்படின்ட்டு. இதானே இங்கே சிக்கல். அப்படின்னா கடந்து போயிடும் தம்பினா, கடந்து போகணும், எப்படி கிடக்கிறது? அப்போ வந்து இது போன்ற பல காரணங்கள் இருக்குது. இந்த இங்கே அதுதான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறது, தமிழ் தேசிய உணர்வாளர்கள் விளங்கி கொள்ளணும். ஈழத்தில் போன்று இங்கு வந்து தமிழ் தேசிய விடுதலை களம் மட்டும் கிடையாது. அங்கு சிங்களவர்கள் தமிழர்கள் என்கிற 2 இனம்தான். அங்கு தமிழ் தேசிய விடுதலை களம் வந்து ஒரே ஒரு ஒற்றை களம். இங்கே சமூக விடுதலையோடு கூடிய தமிழ் தேசிய விடுதலை களம். தமிழ் தேசிய விடுதலை களத்தில் அந்த அரசியல் களத்தில் எதிரிகள் கூட முகம் காட்டாமலும் இலைமறையாகவும் இருக்கிறான். ஆனால் சமூக விடுதலை களத்தில் வந்து திராவிடத்தினுடைய தூண்களாக, ஏன் அந்த திராவிடம் என்பது நாயக்கர் ஆட்சியினுடைய நீட்சி. இன்றைக்கும் பாளையக்காரர்களாகத்தான் அந்த திராவிட கட்சி வந்து நடக்குது. பாளைய சிஸ்டம் அந்த முறையில் தான் வந்து திராவிட கட்சி நடத்தப்படுது. மணல் கொள்ளை அடிக்கிறியா, கிரானைட் கொள்ளை அடிக்கிறியா, தாது மண்டல கொள்ளை அடிக்கிறியா, இயற்கை வளங்களை சுரண்டுறியா, அங்கே கப்பம் கட்டணும், அவ்வளோதான். நீ எவ்வளோ நாள் கொள்ளை அடிச்சுக்கலாம், கப்பம் கட்டணும், கப்பம் கட்டட்ட வழக்கு. இதுதான் நடைமுறை. அதுபோல இவங்கெல்லாம் சமூக விரோதிகளை வைத்து இந்த அரசியல் செய்கிறாங்க. அந்த சமூக விரோதிகள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி கண்ணு மண்ணு தெரியாமல் வந்து வர்றவங்க போகிறவங்களை வெட்டவும் தொடர்ந்து படுகொலை செய்யவும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்கொள்ளக்கூடிய சமூகத்துக்கு தான் அந்த வழி தெரியும். வாயில தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கு இந்த வழி தெரியாது. இதை வந்து குறைஞ்சபட்சம் உணரவாது செய்யணும். இந்த சொல்றதையாவது காதில் வாங்கணுங்கிறதா. அப்படிங்கிற வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க, அடிக்கிறாங்கன்னா யாருன்னா அது அவன் யாருங்கிறத சாதி ரீதியாக நாங்கள் பார்க்கணும். நீங்க அவன் திமுக அடிக்காமல் நீங்க பார்க்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி யாரு வந்து இதெல்லாம் சரி பண்ணி பார்க்காம நம்ம கண்மூடித்தனமா கடந்து போங்கன்னா கடந்து போக விட மாட்டான், அடிக்கத்தான் செய்வோம், அடி வாங்கிட்டு தான் போகணும். அடி வாங்கிட்டா கடந்து போவோம், ஓடிட்டா. மற்றபடி அது சரியா வராது. இங்க நிறைய தமிழ் தேசியத்திற்கான சிக்கல்கள் திறனாய்வு செய்யப்பட வேண்டும். தமிழ் தேசியம் வெற்றி பெறுவதற்கான அரசியல் இங்கே வந்து கருத்தாடல் செய்யப்பட வேண்டும், கலந்தாய்வுகள் செய்யப்பட வேண்டும். அது இல்லாம சும்மாலாம் நீங்க பேசுனீங்கன்னா களத்துல ஒன்று அடிதான் செய்வாங்க. அதிமுகவுடைய சூழல் தமிழ் தலைமை அப்படிங்கிற தமிழ் தலைவர்கள் தமிழ் தலைமையில் அமைஞ்சிருக்குன்றாங்க. ஜான் பாண்டியன் முதல் அன்புமணி அவர்கள் வரையிலையும், டிடிவி முதல் டிடி தினகரன் முதல் எடப்பாடி அவர்கள் வரையிலுமே எல்லாருமே ஒரு சமூகம் சார்ந்த தலைவர்களாக இருக்காங்க. தொகுதி பங்கீடம் அவங்கவுங்களுக்கு கரெக்டான சரியான விகிதத்தில் தான் தொகுதி பங்கீடம் நடந்திருக்கதா பேசப்படுது. அதெல்லாம் ஏமாற்று. சமூகம் சார்ந்த தலைமைகள்லாம் யாரையும் பார்க்கல, யாரையுமே பார்க்கல. ஒவ்வொருத்தரும் ஒரு சமூகத்தினுடைய பின்புலத்திலேருந்து வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு சமூகத்தில் பிறந்தாகணும், அப்படி வந்திருப்பாங்களே ஒழிய சமூகங்களுடைய தலைமைகளாக எல்லாம் பெருசாக யாரும் வந்து அப்படி ஒன்றும் இல்லை. தொகுதி பங்கீடுலாம் அப்படி அது அவருடைய தேவைக்காக அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. சமூக நீதியின் அடிப்படையில் சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் இங்கே வந்து அதான் சொல்றோம்ல, அரசியல் அதிகாரத்தை நுகராத பல சமூகங்கள் இங்கே இருக்குது. அரசியல் அதிகாரத்தை ஊராட்சி மன்றத்தில் கூட ஒரு பகுதி உறுப்பினராக கூட ஆகாத பல தமிழ் சமூகங்கள் இருக்குது. இந்த அறிவு சார்ந்த குடிகள்னு சொல்லக்கூடிய நான் சொன்னல 18 தொழில் மக்களாக இருக்கட்டும், இல்லை பெருந்தமிழ் சமூகங்களே பல சமூகங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர முடியல. வலையர் சமூகமாக இருக்கட்டும், அடுத்து முத்தரையர் சமூகம், அடுத்து மீனவர் சமூகத்தில், இப்படி பல சமூகம். ஏன் தேவேந்திர உளவியலாளர் சமூகத்தில் எத்தனை பேர் வந்தது? அது சரி, அதிகாரத்தை நுகர்ந்தாலும் யாரு அந்த சமூகத்திற்காக நிற்கிறவனா இருக்கிறானா? திமுகவினுடைய அடிமையாகவும் அதிமுகவினுடைய அடிமையாகவும் இருப்பான். அடிமையாக இருக்கிற ஊமையா இருப்பான், வாய் பேசிட முடியாது. ஊமையா இருக்கிறத விட உணர்வு இல்லாதவர்களா இருப்பான். அவன் அங்க போய் வந்து எங்களுக்கு என்ன ஆகுது, இந்த மக்களுக்காக மண்ணுக்காக
குரல் கொடுக்கக்கூடியவர்கள், போராடக்கூடியவர்கள், அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தரக்கூடியவர்கள் சட்டமன்றத்திற்கு போகணும், நாடாளுமன்றத்திற்கு போகணும். அதுதானே சரியானதாக இருக்கும். எனவே ஊமைகள், உணர்வற்றவர்கள் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போன சுடுகாட்டுக்கு போன அது தேவை கிடையாது நமக்கு. இங்கு ஒரு ஆளுமை, ஆண்மை உள்ள தலைமை என்பது ஒவ்வொரு குடிகளிலிருந்து போகணும். கொள்ளைக்காரனை வச்சு கூட்டணி வச்சு யாருக்கு என்ன பயன்? அவன் கொள்ளை அடிக்கிறதுக்காக கூட்டணி வச்சிருக்கிறான், கொள்ளை அடிச்சதை காப்பாத்துறதுக்காக கூட்டணி வச்சிருக்கிறான். அதானே நடந்துகிட்டு இருக்குது. இதுல ஒன்றும் கிருஷ்ணசாமி அவர்களும் திருமா அவர்களும் ஒரு சமூகத்தினுடைய தனிப்பெரும் தலைவர்களாக தெரிகிற பட்சத்தில் ஏன் அவங்களால வந்து ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முடியல? அது திராவிடம் பூதகரமாக எழுந்து நிற்கி நிறுவன கட்டமைப்பாக இருக்கிறான், கொள்ளை அடிக்கிறான், கோடி கோடியாக வச்சிருக்கிறான். அந்த கோடிகளை வச்சு இவர்களை வந்து கையில் வச்சு அரசியல் செய்கிறான். திருமாவளவனுக்கு இந்த நிலையா அப்படின்னா வருத்தமாக தான் இருக்குது. ஐயா ராமதாஸுக்கு இந்த நிலையானா வருத்தமாக தான் இருக்கிறது. இவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று கட்டமைச்சு இயங்குகிற அந்த நிலையை அப்படியே அரசியலாக்கியிருந்தால் இன்றைக்கு திமுக அதிமுக வந்து காணாமல் செஞ்சிருக்க முடியும். அதை செய்ய தவறியதனால் வந்து இன்னைக்கு வந்து இவர் ஒரு வடிவத்தில் அழுகிறாரு, ஐயா ஒரு பக்கத்தில் அவர் ஒரு வடிவத்தில் அழுதுகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நினைச்சு நம்ம வேதனைப்படணும். அவ்வளோதான். இணைஞ்சு நிற்கக்கூடிய எல்லாருமே இணைஞ்சு நிற்கட்டும். தமிழ் சமூகத்தில் வந்து ஒரு ஓர்மை ஏற்படுத்துவோம், இணக்கத்தை ஏற்படுத்துவோம், ஒரு புதிய அரசியலை வந்து உருவாக்குவோம். காலங்காலமாக வந்து ஏன் ஒரு குடும்பத்துக்கு இந்த நாடு அடிமையாக இருக்கணும்? திராவிட கூடாரத்திற்குள்ள வந்து நாம ஏன் சிக்கிக்கிட்டு சீரழினோம்? அதை அகற்றினோம் அப்படிங்கிறத ஐயாவே என்கிட்ட சொல்லியிருக்கிறார். திராவிடத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடிங்கி எறியணும்னு. எரிய மாட்டுக்கார யாரை தாழ்த்தப்பட்டவன்னு சொல்றாரு? முதல்ல எத்தனை காலங்கள் பறையர் சமூகத்தை வந்து தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறாரு? ஒரு சொல் மெல்லும் கொல்லும்பாங்க. அப்படி ஒரு சொல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. அறிவர் அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு சொல்லை வந்து பயன்படுத்துறது என்பது அதுவே வந்து ஏற்புடையது கிடையாது. அடுத்து தமிழ்நாடு அரசு அரசாணை எண் 69 படி தலித் மக்கள் என்றோ தாழ்த்தப்பட்ட மக்கள் என்றோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இது அவருக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு நமக்கு தெரியல. எனவே அப்போ பறையர் சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்றால் இசைவேளாளர் சமூகம் உயர்த்தப்பட்ட சமூகமாக ஒரு கேள்வி இருக்கு. அது உயர்த்தப்பட்ட சமூகம் என்பதால் தான் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கிறாங்களா, திருமாவளவனை முதலமைச்சராக ஏற்க மற்றவர்களாக மறுக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை புரட்சி இங்க முதல்ல வேணும். ஒரு மக்களை மொழி சார்ந்து தமிழ் இலக்கியங்கள் இருக்கக்கூடிய பெயரை அடையாளப்படுத்தாமல் எந்த மொழினே தெரியாத ஒரு பெயரை கொண்டு அடையாளப்படுத்துவதும் இது போன்று தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று உச்சரிக்கிறது என்பதே அந்த சமூகத்தை வந்து தலையெடுக்க விடாமல் செய்யும். உலகத்தில் வந்து 2 சிந்தனை போக்கு இருக்குது. ஒன்று உயர்நிலையாக்க சிந்தனை, இன்னொன்று கீழ்நிலையாக்க சிந்தனை. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ எதுவாக நினைப்பாயோ அதுவாக ஆவாய்ங்கிறதான் நம் முன்னோர்கள் வாக்கு. அப்ப நீங்க தொடர்ந்து ஒரு சமூகத்தை தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் சொல்லி அவர்களை தாழ்த்தி வீழ்த்தி அடிமை நிலைக்கு பதப்படுத்துகிற அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறார். எனவே இந்த சிந்தனை மாற்றம் வந்துச்சுனாலே அடுத்த தலைமுறையாவது ஆளும். இல்லாட்ட காலம் முழுவதும் அந்த சமூகத்தை வந்து நீங்க அந்த அடிமை நிலையிலேயே தான் வச்சிருப்பீங்க. எந்த சமூகமும் சொல்ற தன்னை அருந்ததியர் சமூகமும் தன்னை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பேசுவதே கிடையாது. அவர்கள் தங்களை அருந்தமிழர்கள் என்று சொல்லுகிற நிலைக்கு உயர்ந்திருக்கிறாங்க. தங்களை அருந்ததியர்கள் என்று சொல்லுகிறார்கள், தங்களை ஆதி தமிழர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒருபோதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று தலித் மக்கள் என்று அருந்ததியருடைய சமூகத்தினுடைய தலைமைகள் ஆளுமைகள் எவரும் எங்கும் பேசுவதே கிடையாது. அதே போல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை அப்படி அடையாளப்படுத்த வருவது அதற்கான கடுமையான எதிர்வினைகளை தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. அதற்கான இயக்கங்கள், அதுல மலர் மீட்புகளும் மிக வீரியமாக அந்த பணிகளை செய்து இன்றைக்கு வந்து இந்த சமூகத்தை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தி நிறுத்தி இருக்குது. இப்படி இருக்கிற போது இன்றைக்கும் வரை நீங்கள் வந்து அந்த மக்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் சொல்வதற்கு சொல்ல வைக்கிறது யாரு? திராவிடம். கேட்டாத முற்போக்கு, பொது உடைமை, இதெல்லாம் அது பிற்போக்கு. இந்த பிற்போக்குத்தனத்திலிருந்து ஒரு சிந்தனை தெளிவு வரணும். நீங்க மட்டும் எழுச்சி தமிழர்கள் போட்டுக்கிறீங்க, ஆனால் தமிழர்களான பறையர்களை தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்றீங்க. இது எந்த வகையான அரசியல்?
நீங்கள் ஏன் உங்களை வந்து தலித்தை அடையாளப்படுத்திக்கல? எழுச்சி தலித்தியர்னு போட வேண்டியானே. இதுதான் உங்க கோளாறு. விடுதலை சிறுத்தைகள்னு எதுக்கு கட்சி பேர் வைக்கணும்? நான் உரிமையோட கேட்கிறேன். விடுதலை தலித்துகள்னு பேர் வைங்க, இல்லை தலித் மக்கள் விடுதலை கட்சின்னு வைங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் விடுதலை கட்சின்னு வைங்க. இப்போ கோளாறு வந்து அவர்களுக்குள்ள இருக்குது. அதனாலதான் ஒரு தலைமுறைக்கான அரசியல் வந்து பின்தங்கி இருக்குது. அரையர்களை பறையர்கள் என்று அடையாளப்படுத்தணும், தமிழர்கள் அடையாளப்படுத்தணும். அவர்கள் தமிழர்கள், இனத்தால் அவர்கள் தமிழர்கள், குடியால் அவர்கள் வந்து பறையர்கள். இதை தாண்டி அவர்களுக்கு எந்த பெயர் சூட்டுவது என்பது ஏற்புடையது கிடையாது. அவர்களை ஆதி திராவிடர் என்பது அழைப்பது என்பதே அது திராவிட அரசியலை தாங்குவதற்கு தான் அது பயன்பட்டது. அவர்கள் ஆதி தமிழர்கள் சொல்லலாமே ஒழிய அவர்களை ஆதி திராவிடர்கள் என்று சொல்லுவது அது வரலாற்று பிழை. ஏற்கனவே தென் தமிழக அரசியல் படுகொலைகளாக இருக்கட்டும், சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையாக இருக்கட்டும், இதனுடைய பின்னணியில் இருக்கிறது என்ன? இதற்கு வந்து இவங்க முன்னெடுத்த பாதை தான் இதுக்கு காரணமா? இது பின்னணிங்கிறது அதான் பின்னணி திராவிடம், சேகர் பாபு அதான் சொல்றாங்க. எல்லாரும் அதான் சொல்றாங்க. எத்தனை வலைப்பின்னல்ல வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலை செய்யப்படுறார். ஒரு அடித்தள சமூகத்திலிருந்து இந்த மண்ணில் பிறந்தவர், இந்த மண்ணுக்கானவர், இந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்தவர், பல்வேறு மாணவர்களை வந்து சட்டம் பயில செய்தவர், சமூகத்தை வந்து பண்படுத்துறாரு, அரசியல் படுத்துறாரு, அறிவு சார்ந்து வளர்த்தெடுக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு இந்திய தழுவிய ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் வந்து வெட்டி கொலை செய்யப்படுகிறார்னா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சரியான நிதி இல்லையா? யாரையோ சுடுதாங்க, என்னென்ன நடக்குன்னே தெரியல. சேகர் பாபு தான் அதுக்கு கொலைக்கு காரணம்ன்றாங்க. அவர் மீது எந்த விசாரணையும் இல்லை. இதே வந்து வேறொரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொண்டிருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கொலையாளிகளை யார் என்று தெரியாத அளவுக்குள்ள கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. தான் நீங்க இதே இது கடந்த காலத்தில் நடந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மாநில தலைவராக வரக்கூடிய வளர்ந்து வந்த தலைவர் சித்தமல்லி முருகையன், திருவாரூர் மாவட்டம். இன்னைக்கு தென் தமிழகத்தில் சமூக நீதித்துறை போராளி மாவீரன் நிர்மல் சேகரன் வந்து எந்த அளவுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் போற்றப்படுகிறாரோ அதே போல சோழமண்டலத்தில் ஐயா சித்தமல்லி முருகையன் வந்து மிகப்பெரிய ஒரு ஈகியராக, ஒரு போராளியாக, ஒரு தலைமையாக இன்றைக்கு வரை அவர் வந்து கொண்டாடப்படுகிறார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சமூக விரோத கும்பலால் இந்திய பொது உடைமை கட்சியினுடைய வளர்ந்து வந்த தலைமை, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரை வெட்டி கொள்றாங்க. இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதை நம்ம கடந்த காலம் மறந்துட்டோம். அவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். அப்ப இந்த சமூகத்திலிருந்து தலைமைன்னு வந்தா வெட்டி கொள்வோம். அரசியலில் அடி எடுத்து வைக்கிறார் இமானுவேல் சேகரன், முளையிலே கிள்ளி ஏறினான். இதை பற்றி யாருங்க வந்து பேசுறது கிடையாது. பேசுனா நாம வந்து சமூக விரோதி, சாதி வெறியரா மாறிடுவோம். நீதியை பற்றி பேசுனா சாதி வெறியர். ஆனா நீங்க கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், நாடு முழுவதும் கஞ்சா வியாபாரம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நல்ல காரியம். உண்மையை பேசுனா அவனுக்கு வந்து செந்தில் மல்லர் திமிர் பேச்சு அப்படின்னு போடுவான். இன்னொரு பக்கம் தென் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர்கள் என்ன சொல்ற தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகிருக்கு. அப்படி ஒரு கருத்து நிலவுது. இந்த நிலையை எதிர்காலத்தில் திராவிட கட்சிகளோ விஜயோ மாற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களத்தான் மாற்றணும். அவங்க வந்து எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது. அந்த ஒடுக்கப்பட்டதுங்கிற சொல்லாடல் இருக்குல்ல, அதுவும் கோளாறானது. அதான் குறிப்பாக சொல்லணும்ல, இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயரை சொல்லி இந்த மண்ணின் மக்களை அடையாளப்படுத்தணும்,
தமிழ் இனத்தின் அடையாளத்தை வந்து நம்ம முன்னிறுத்தின ஒழிய இந்த தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னா ஒடுக்கப்பட்டவன் யார், ஒடுக்கினவன் யார், அதை நீங்கள் சொல்லணும். நான் ஒடுக்கப்பட்டிருந்தால் என்னை ஒடுக்கியவன் யார் என்று நீங்கள் சொல்லணும். அதை சொல்லுறது யாரும் கிடையாது. நான் தாழ்த்தப்பட்டவன் என்று நீங்கள் சொல்லுகிற நீங்கள் என்னை தாழ்த்தியவன் யார் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஏன் தாழ்த்தினா, எதற்காக தாழ்த்தலாங்கிறதையும் சொல்லணும். இப்போ குறிப்பாக வந்து ஒரு விவசாயி அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சமூக விரோதியால். அப்போ அவர் வந்து பட்டியல் இனம்னு சொல்றது. பட்டியல் என்பது ஒரு இனமே கிடையாது, அது நிர்வாகத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. அப்ப அவர்களை பட்டியலினம்னா இவன் யாரு, கொலை செய்தவன் யாரு, அவனையும் சொல்லணும்ல. இவனை நீங்க எஸ்சின்னு சொல்ற போது அவனை பிசி எம்பிசின்னு சொல்லணும். இவனை நீங்க வந்து விவசாயின்னு சொல்ற போது அவனை வந்து சமூக விரோதியில திருடுன்னு சொல்லணும். இதுதான் இந்த குழப்பமே, சிக்கலே. எனவே தேவேந்திர குல வேளாளர்களை இந்த பட்டியலினம்னு சொன்னாலும் அது நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படி யாராவது அரசியல்வாதிகள் சொன்னால் அவர்களை வந்து நாகரிகமாக நாங்கள் ஏதாவது சொல்லிடுவோம். அப்படி அந்த உச்சரிக்கவே கூடாது. அவன் விவசாயினா அவனை விவசாயின்னு சொல்லு, ஆடுகளை ஆடுகளவனின்னு சொல்லு, கோழிகளை கோழிகளவனின்னு சொல்லு, மணல்களை மணல்களவன்னு சொல்லு. ஏன்னா மணல் திருட்டை தடுக்க போய் கொலைகள் நடக்குது. அப்போ அவனுடைய அந்த அந்த நிகழ்வை வைத்து, அந்த தொழிலை வைத்து அவர்களை அடையாளப்படுத்துங்க, அல்லது அவர்களை வந்து சமூகமாக அடையாளப்படுத்து. இவன் என்ன சமூகத்தினுடைய அடையாளம், இவன் என்ன சமூகத்தினுடைய அடையாளப்படுத்து. இல்லை அவனை எஸ்சின்னு தான் நீ சொல்லணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா அவனை பிசி எம்பிசினுங்கிறத சொல்லு. இது அதனால் இந்த ஒடுக்கப்பட்டுங்கிற அந்த சொல்லாடல் என்பது வந்து இங்கே தேவைப்படாது. இப்போ தென் மாவட்டங்களில் கடந்த 23 ஆண்டுகளாக தேவேந்திர குல வேளாளர்களை மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களையும் தமிழ் தேசிய அரசியல்படுத்துகிற வேலையை மல்லர் மீட்பு கழகம் வந்து செஞ்சுக்கிட்டு வருது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு ஒரு அறிவு சார்ந்து தமிழ் தேசிய ஆளுமையாக, தமிழ் தேசிய தலைமையாக செந்தில் மல்லர் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறான். இது பிற்காலங்களில் வந்து நாங்கள் வந்து மக்கள் இயக்கமாக, பேரியக்கமாக மாறி தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் வந்து ஆளுமை செலுத்துவோம். இந்த மண்ணில் எங்களுடைய ஆட்சியை நாங்கள் வந்து நிறுவுவோம்.